ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த முதல் ப்ரோமோவை பொறுத்தளவுல இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் தான் காட்டுறாங்க. அதாவது இந்த வாரத்தை பொறுத்தளவுல ஓபன் நாமினேஷன் நடக்குதுங்க. எதுக்காகடா இப்படி பண்றீங்க, எல்லாரையும் நாமினேஷன்ல போட்டுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. எதுக்காகனா இந்த வாரம் முத்துக்குமரன், சௌந்தர்யா இந்த ரெண்டு பேருமே நாமினேஷன் லிஸ்ட்ல வரல. இவங்க ரெண்டு பேரும் வராததால வெளியே போக வேண்டிய பல நபர்கள் காப்பாற்றப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் குறிப்பா ஜாக்லின், மஞ்சரி இந்த ரெண்டு பேரை பொறுத்தளவுல முத்துக்குமரன் ஓட்டிங்ல இல்ல அப்படின்னா முத்துக்குமரனோட ஓட்டு வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே ஷேர் ஆகுது அப்படிங்கிறது தெளிவாவே தெரியுது. ஆமாங்க, ஜாக்லின்லாம் வெறும் 9% வாக்குகள்ல இருந்தாங்க. மஞ்சரியை பொறுத்தளவு வெறும் 6% வாக்குகள்ல இருந்தாங்க. போன வாரம் பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி வந்து 16% ஓட்டிங்ல இருக்கிறாங்க, ஜாக்லின் வந்து 19% ஓட்டிங்ல இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படிரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உண்மையாவே முத்துக்குமரன் ரசிகர்கள் வந்து முத்துக்குமரன் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா முத்துக்குமரன் ஓட்டிங்ல வராத நாட்கள்ல ஓட்டு போடாம இருந்தா மட்டுமே முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. சரிங்க, என்னதான் இருந்தாலும் இந்த ப்ரோமோல என்ன காட்டுறாங்க அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம். அதாவது இந்த ப்ரோமோவை பொறுத்தவரை முதல்ல ஜாக்லின் நாமினேட் பண்றதை காட்டுறாங்க. ஜாக்லின் வந்து விஷால தான் நாமினேட் பண்றாங்க. அதுக்கு காரணம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விஷால் மேல நம்ம ஏதாவது ஒரு விமர்சனத்தை வைக்கும் போது அதை அவர் ஏத்துக்கவே மாட்டுக்காரு அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வந்து காரணங்களை சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரனை பொறுத்தளவுல ராணவ நாமினேட் பண்றாரு. ரயானுமே ராணவ தான் நாமினேட் பண்றாரு. ராணவுக்கு ரயான் சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேம பத்தின புரிதல் எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருந்தா அவர் மொத்தமாவே வேற மாதிரி யோசிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாங்க. உண்மையாவேங்க ராணவா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் ரெண்டு பேரோட கேம் பிளேயும் கேம கெடுக்கிறது தான். மற்றபடி இவங்க இன்னசென்ட் அப்படிங்கிற மாதிரி பல பேர் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா சண்டே எபிசோட்ல அவரே அவர் வாயால சொல்லியிருப்பாரு, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற ராணவ் உண்மையான ராணவ் கிடையாது, என்னை பொறுத்தளவுல கேமுக்காக தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ராணவா இருக்கும்போது இது எதையுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கறத அவர் வாயால அவரே சொல்லியிருக்காரு. ஆமாங்க, கேமுக்காக ஒரு போலியான முகத்திரையில நான் ரொம்பவே இன்னசென்ட் அப்படிங்கிற மாதிரி ராணவா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் ஒரு டபுள் கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா வந்து ஜாக்லின் நாமினேட் பண்றாங்க. அதுக்கு அவங்க காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரெண்ட்ஸ் மேல இருக்கிற தப்பை இவங்க சொல்லவே மாட்டுக்கிறாங்க, சொன்னா நம்ம தப்பா தெரிஞ்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சேஃப் கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது சௌந்தர்யாவை பொறுத்தளவுல கூடவே பழகிட்டு துரோகம் பண்றாங்க, புரணி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி கடந்த 2 வாரங்களா சௌந்தர்யாவுக்கு தரமான செருப்படிகள் விழுந்துகிட்டு இருக்குது. அதுலயும் குறிப்பா அவங்க அம்மா கூட ஏமா நட்பா பழகிட்டு பின்னாடி போய் பேசிட்டு இருக்க, உன்னோட கருத்துக்களை நேருக்கு நேரா பதிவு பண்ண வேண்டியதானே அப்படிமே சொல்லியிருந்தாங்க. என்ன மட்டும் எப்படி எல்லாரும் குறை சொல்லலாம், ஜாக்லினும் அதே தவறு தான் பண்ணிட்டு இருக்கா, அவரை பொறுத்தளவுல சேஃப் கேம் ஆடிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா சொல்றாங்க. நம்மளுமே அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஜாக்லினை பொறுத்தளவுல கடந்த 3 வாரங்களா ரொம்பவே நல்லவங்க மாதிரியும் முத்துக்குமரன் தான் உயிர் தோழன் அப்படிங்கிற மாதிரியும் பழகிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான ஜாக்லின் இது கிடையாதே. ஆமா தானுங்க, முதல் வாரத்துல இருந்து 12 வாரம் வர ஜாக்லின் 12 அவதாரங்களை போட்டிருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆள் கூட கூட்டணி சேருவாங்க. யாருக்கு கைத்தட்டல் அதிகமா வருதோ அவங்க கூட கூட்டணி சேர்ந்து ஒரு கேம் ஆடுவாங்க. எப்படியோ அவங்களுக்கு எதிரியா அவங்க நினைச்ச தர்ஷிகாவை முடிச்சு வெளியே அனுப்பிட்டாங்க. அதே மாதிரி இப்ப சௌந்தர்யாவோட ஓட் பேங்க் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இப்போ 2வது இடத்துக்கு ஜாக்லின் வந்துட்டாங்க. இனி முதல் இடத்துல இருக்கிறது முத்துக்குமரன் தான். முத்துக்குமரனை உறவாடி தான் கெடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் முத்துக்குமரன் கூட ரொம்பவே நட்பா இருக்கிற மாதிரி இருக்காங்க. இதை புரியாம முத்துக்குமரன் ரசிகர்களுமே ஜாக்லின், மஞ்சரி நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அடுத்ததா விஷால் வர்றாரு. விஷாலுமே ஜாக்லினை தான் நாமினேட் பண்றாரு. அதுக்கு அவர் சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாரை வச்சு கேம் ஆடினா நம்ம இந்த கேம்ல வெளியே தெரியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஜாக்லின் செமையா ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட சௌந்தர்யா சொன்ன அதே கருத்தை தான் சொல்றாங்க. யாரு மக்கள் மத்தியில அதிக செல்வாக்கோட இருக்காங்களோ அவங்க கூட சேர்ந்து ஜாக்லின் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது தான் விஷாலும் சொல்றாரு. இதை தான் இந்த ப்ரோமோல காட்டியிருக்கானுங்க. இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தளவுல மொத்தமா 8 நபர்கள் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரயான், ராணவ், விஷால், தீபக், அருண் பிரசாத், ஜாக்லின், பவித்ரா, மஞ்சரி இந்த 8 பேருமே நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த ஓட்டிங்ல முத்துக்குமரன் ரசிகர்கள் கலந்துக்காம இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வாரம் மஞ்சரி வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. எதுக்காகனா மஞ்சரிக்கு வர்ற அதிகப்படியான ஓட்டுகள் முத்துக்குமரனுக்கு விழ வேண்டிய ஓட்டுகள். இந்த வாரம் முத்துக்குமரனோட ரசிகர்கள் வந்து அப்படி எந்த வேலையும் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா மஞ்சரி வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதே நேரத்துல கடைசி வாரங்கள்ல மஞ்சரிக்கு விழுற ஓட்டுகளும் முத்துக்குமரனுக்கு தான் விழும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு முத்துக்குமரன் ரசிகர்கள் அவங்களோட ஓட்டு யாருக்கும் போடாம கொஞ்சம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.